நான் ஓகேங்கண்ணா. போன வீடியோல மினி கிரைண்டர் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க இது பார்த்தா ஹேண்ட்மேட் ஸ்விங் மிஷின் சார், கையில தைக்கும் தையல் மிஷின் உங்களுக்கு. இதுல பார்த்தா எல்லா கிளாத்தும் ஸ்டிச் பண்ணலாம். சில்க், சிந்தட்டிக், ஜீன்ஸ், லெதர் பேக்கே பண்ணலாம் நீங்க. இதுல பேட்டரி டைப் சார் உங்களுக்கு. இதுல பேட்டரி வேணா பேட்டரி போடலாம், அடாப்டர் வேணா அடாப்டரும் போடலாம். ஒரு லைவ் டெமோ காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிட்டு கிளாத்தை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கிளாத்தையும் மூவ் பண்ண வேணாம், ப்ராடக்டையும் மூவ் பண்ண வேண்டாம் சார். நீங்க ஜஸ்ட் இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் பிரஸ் பண்ணா போதும், ஆட்டோ மூவ் ஆகும். ஆட்டோமோல் சேம் ஒரு ஸ்விங் மிஷின்ல எப்படி வருதுங்களோ சேம் அதே ஸ்டிச் வரும் சார் உங்களுக்கு. வருதுங்களா? ஆமாங்க. இதுல நம்ம டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை ஃபுல் டைட் பண்ணிட்டா ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரும். ஓகே. கொஞ்சம் லூஸ் பண்ணா லாங் டிஸ்டன்ஸ், ஓவர் லூஸ் பண்ணா ஓவர் லாங் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ஆப்ரேட் பண்ணலாம். பெரியவங்க தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, குழந்தைங்களும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். குழந்தைங்கன்னா சேஃபா இருக்குமா இதெல்லாம்? யார் வேணா பண்ணலாம். நீங்க ஃபிங்கரே உள்ள வச்சாலும் ஃபிங்கர் பஞ்ச் ஆகாது உங்களுக்கு. பாருங்க, இது உள்ள உங்களுக்கு ஃபிங்கர் போகாது. அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது பிளேடு இல்ல சீசர், இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு இது இன்கேஸ் உங்களுக்கு கீழே இருந்ததுன்னா ஜஸ்ட் டர்ன் பண்ணிக்கோங்க, மேல வந்துடும். ஓகேங்களா? ஸ்விங் மிஷின் பாயிண்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பண்ணிட்டு இந்த கிளாத் இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, பிளேடு வச்சு கட் பண்ணிட்டு கிளாத் ரிமூவ் பண்ணிக்கோங்க சார். வேற எதுவும் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான் ஈஸி. இதை நம்ம புல் பண்ணியே பார்க்கலாம். நம்ம ஸ்டிச்சஸ் இதை விட உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு வேணா சும்மா பிடிங்க, நல்லா எழுங்க. இதுக்கு மேல பிடிச்சிட்டாலும் தையல் பிரியாது, யாரும் இழுக்க முடியாது. சேம் ஸ்விங் மிஷின்ல என்ன ஸ்டிச் வருது சேம் அதே ஸ்டிச் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இதுல வந்து ஒன்லி கிளாத்னு மட்டும் கிடையாது உங்களுக்கு. சரி, இப்ப குழந்தைங்க ஸ்கூல் பேக் எல்லாம் பார்த்தா ஷோல்டர் ரிப் கட் ஆகும் உங்களுக்கு. ஆமா ஆமா, சொல்லுங்க. ஷோல்டர் ரிப் கட் ஆகும். இப்ப ஆபீஸ் பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எது வேணா ஸ்டிச் பண்ணலாம். ஜஸ்ட் இது உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான், எல்லாம் ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் எடுத்து லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணா போதும், அதுவே மூவ் ஆகும். நம்ம மூவ் பண்ண வேண்டாம், ஆட்டோ மூவ் வருதுங்களா? ஆமாங்க. இதை வந்து ஸ்விங் மிஷின் ஸ்டிச் பண்ணவே முடியாது, என்ன நீடில் கட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஆமா, எல்லாமே பண்ணலாம். ரிமூவ் பண்ணும்போது பிளேடு இல்ல சீசர் இந்த மாதிரி தான், இந்த மெத்தட்ல தான் சேம் ஆகும். ஒண்ணுமே கிடையாது, இது குழந்தைங்களே பண்ணலாம். நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணணும், டைலரிங் கிளாஸ் போகணும், டைலரிங் தெரிஞ்சாதான் ஸ்டிச் பண்ண முடியும்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு ஈஸியா இருக்கு, அவ்வளோதான். ஸ்டிச் பண்ண அப்படியே ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். அடேங்கப்பா, சூப்பரா இருக்கு. ஈவன் ஜீன்ஸ் எல்லாம் ஜீனே தைக்கலாம் சார். நீங்க ஜீன்ஸ் கூட ஜீனே பண்ணலாம். அதே மாதிரி இப்போ குழந்தைங்க பார்த்தா பனியன் கிளாத்ல இந்த ட்ராக் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, ட்ராக் கூட தைக்கலாம் நீங்க. இது எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. இவ்வளவு திக்கா இருக்கு, எப்படி இது இந்த திக்கை நீங்க பண்ணலாம். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் டபுள் ஃபோல்டு பண்றேன் பாருங்க. ஓகே. டபுள் ஃபோல்ட்ல தையல் மிஷின்ல தைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது சார் உங்களுக்கு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஜஸ்ட் அப்படியே இந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிட்டு ஓகே, கிளாத் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஜஸ்ட் பிரஸ் பண்ணி மட்டும் வருது. ஆமாங்க. ஜீன்ஸே தைக்கலாம், லெதர் பேக்கே தைக்கலாம் சார். ஆபீஸ் பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எல்லாமே பண்ணலாம். இந்த அளவுக்கு நம்ம ஹார்டா கொடுத்து எவ்வளவு பெரிய திக்கான மெட்டீரியல் நீங்க பண்ணலாம் சார், எவ்வளவு சாஃப்டான மெட்டீரியலும் பண்ணலாம் நீங்க. மெயின் திங் ரிமூவ் பண்ணும்போது இந்த த்ரெட் அப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே. பிளேடு இல்ல சீசர், இதை கட் பண்ணிட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டு கிளாத் ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது. வேற எதுவுமே பண்ண வேணா, த்ரெட்டை லைட்டா புல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல மெயின் அட்டாச்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், இது வந்து உங்களுக்கு அசரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ வரும் உங்களுக்கு. ஓகே. இது பார்த்தா ஃப்ரெஷ் பீஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படிதான் சார் இருக்கும். ஃப்ரெஷ் பீஸ் இப்படிதான் இதுல பாக்ஸ் கூட என்னென்ன வரும்? இது வந்து அசரிஸ் எல்லாமே வரும். இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் வரும். ஓகே. பாபின் 2 பாபின் ஃப்ரீ வரும். ஒரு நீடில் ஒன்னு ஸ்பேர் இருக்குண்ணா உங்களுக்கு. இதை பாருங்க. இது மக்கள் எடுத்தவொடனே எப்படி பயன்படுத்துறது? ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் அப்படியே வீட்டுல வச்சுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். குழந்தைங்க ஏதாவது ரஃப் யூஸ் பண்ண போறாங்க, இந்த லாக் இருக்கும்ல, இந்த லாக் தெரியுங்களா, இந்த லாக் போட்டு லாக் பண்ணிட்டா பட்டன் ஆன் ஆகாது உங்களுக்கு. ஓ சூப்பர் சூப்பர். இந்த லாக் ரிலீஸ் பண்ணினா மட்டும் தான் பட்டன் ஆப்ரேட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இத பாருங்க. அதே மாதிரி ஸ்விங் மிஷின்ல நீங்க எம்டிஆ பெடலிங் பண்ணா ஊசி உடையும், த்ரெட் உள்ள போய் லாக் ஆயிடும். இது எம்டிஆ பிரஸ் பண்ணுங்க, ஊசி உடையாது, த்ரெட் உள்ள போய் லாக் ஆகாது. ஓ சரி சரி சரி. எம்டிஆ அடிச்சா லாக் ஆகாது. குழந்தைங்க ஏதாவது ஹேண்டில் பண்ண போறாங்க, இது லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் பண்ணா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. பேட்டரி வேஸ்டேஜ் ஆகாது. ஓகே ஓகே. அதே மாதிரி பார்த்தா ஃப்ரெஷ் பீஸ் இப்படி தானே இருக்கும். ஓகே. இந்த பாபின் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ராட் நாங்களே ஃப்ரீ தருவோம் சார். நூல் கண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த நூல் கண்டே வாங்கி இந்த பாபினை ரிமூவ் பண்ணிட்டு பாபின் ரிமூவ் பண்ணிடுங்க. பாபின் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ராடை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன்சர்ட் பண்ணிட்டு பாபின் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ இதுல இன்சர்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி போடலாம் நீங்க. ஏன்னா பாபின் நீங்க அடிக்கடி வைண்ட் பண்ணி போடணும். இது பாபின் வைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நூல் கண்டே வாங்கி ஆட் பண்ணலாம். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா த்ரெட் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஹோல்ஸ்ல மட்டும் இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே.
இல்ல இவ்வளவு ஈஸி. பாபினோட பாபின் இன்சர்ட் பண்ணிட்டுங்க. ஓகே. ஃப்ரெஷ் பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஹோல்ல இன்சர்ட் பண்ணுங்கண்ணா. ஹோல்ல. ஆமா. ஓகே. ரெண்டாவது 2 பிளேட் இருக்கு பாத்தீங்களா? ஓகே. இது உள்ள வச்சு பிரஸ் பண்ணா போதும். ரோல் பண்ணாதீங்க. இப்ப தையல் மிஷின் வந்து ரோல் பண்ணுவாங்க. 2 சுத்து சுத்துவாங்க. சுத்த வேண்டாம். அது சுத்தக்கூடாது. உள்ள வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? பிரஸ் பண்ணிட்டு தேர்டு ஊசியில நூல் கோக்கும் போது பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரணும். பேக்ல இருந்து ஃப்ரண்ட். ஆமா. தையல் மிஷின் சைடுல ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே. இது பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரணும். ஓகேண்ணா. அது கொஞ்சம் டஃப்பா இருக்குன்றதுனால இந்த ரைடர் நாங்களே ஃப்ரீ தருவோம் சார். ஓ அதுக்கு இது கொடுத்துருங்க. ஐசைட் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு தர ஈஸி இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஓ சூப்பர் சூப்பர். இந்த ரைடர் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டுங்க சார். ஓகே. இன்சர்ட் பண்ணி த்ரெட் இருக்கு பாத்தீங்களா? இத பேக் சைடு இந்த பெரிய ஹோல்ல இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா த்ரெட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓ ஈஸியா எடுக்கலாம். அந்த மாதிரி கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. ஈஸியா இருக்கும் ஹேண்ட்லிங் உங்களுக்கு. கிளாத் இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபுல் பிரஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் அதே மூவ் ஆகும். ஓ அது ஆட்டோ மூவ் அது மூவ் ஆகுது. அந்த துணி இதுக்குள்ள துணி இப்படி பிடிச்சா ஸ்ட்ரைட்டா வரும். ஓகே. இப்போ யூ டர்ன் எஸ் டர்ன் பெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா? திருப்பிக்கலாம். இப்போ கிளாத்தை ஒரு டைரக்ஷன் மாத்தினா ஒரு யூ டர்ன் எஸ் டர்ன் இதெல்லாம் பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இப்படிதான் டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இவ்வளவு ஈஸியா தச்சுக்கலாம். ஈஸியா பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்க கட்டன் கிளாத், பில்லோ கவர், ஸ்கிரீன் கிளாத், டேபிள் கிளாத், நைட்டி, சுடிதார், ஜீன்ஸ், லெதர் பேக்கே தரும். ஓகேண்ணா. இதுக்கு வாரண்டி ஏதாவது? இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு சார். லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. ஓகே. வாரண்டி பீரியட்ல பீஸ் ஏதாவது டேமேஜ் ஆனா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். இன் 1 இயர்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனா சார். ஓகே. இன் கேஸ் ஒரு நீடில் கட் ஆயிடுச்சுனா இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா? சொல்லுங்க. இந்த ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணா ஊசி வெளிய விடாதுங்க சார். சரி. அது மாதிரி ஆமா. உங்க நீடில் உங்களுக்கு இதுல ஸ்பேர் இருக்கு. ஓ இதுல இருக்கு. இதோ பாருங்க. நீடில் ஒன்னு ஸ்பேர் இருக்கும் உங்களுக்கு. ஓ சூப்பர். இது 14 நம்பர் 14 உங்களுக்கு எல்லா கடையிலுமே அவைலபிள் உங்களுக்கு. அவைலபிள் தான். இந்த ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு ஊசி வெளில எடுத்துட்டு வேற ஊசி வச்சு சும்மா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பேட்டரி சார் உங்களுக்கு. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு மேனுவல் டைப்பும் இருக்குது உங்களுக்கு. மேனுவல்ல ஹேண்ட்ல பிரஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓ சரி சரி. ஓகே. இது வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க. அப்படி இல்லாட்டி இதுவும் பார்க்கலாம். இதுவும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேண்ணா. இந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிட்டு கிளாத் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிட்டு கிளாத் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கிளாத் ஜஸ்ட் பிடிச்சா போதும். ஃபுல் பிரஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் பண்ணுங்க. அதுவே மூவ் ஆகும். நம்ம மூவ் பண்ண வேண்டாம். ஆட்டோ மூவர் தான் அது. ஓ இது மேனுவலா நம்ம பண்றது. இது மேனுவல். ஓகே. சும்மா கையில அழுத்தி விட்டா போதும். நம்ம வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஓ சூப்பர். அதே மாதிரி இது வந்து ஸ்டிச்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்குங்களா? ஓகே. கொஞ்சம் லூஸ் பண்ணா கொஞ்சம் லாங் வரும். டிஸ்டன்ஸ் ஃபுல் நல்லா க்ளீனா தெரியும் பாருங்க உங்களுக்கு. நம்ம இந்த அளவுக்கு பஞ்ச் பண்றோம்ல எவ்வளவு நாள் உழைக்குது? இது லாங் லைஃப் வரும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் லாங் லைஃப் வரும். இது 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். ஓ இதுக்குமா? இதுக்கும் 1 இயர் வாரண்டி. இப்போ தெரியல டிஸ்டன்ஸ். இதை விட இன்னும் பெரிய ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தாலும் இன்னும் பெரிய ஸ்டிச்சும் போடலாம் நீங்க. ஓ சரி சரி. ஓகே. எவ்வளவு லாங் வேணாலும் போடலாம் நீங்க. தெரியுதுங்களா? தெரியுதுங்க. கிளியரா தெரியுதுங்க. இது எவ்வளவு ஷார்ட். இப்போ ஒரு ஷார்ட் போட்டு காட்டுறோம் பாருங்க. ரொம்ப பொடிசா வரும் பாருங்க. ஆமா அது தெரியுதுங்களா? பொடியா தெரியுதுங்களா? ஓ இது எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு பாருங்க. ஓ சூப்பர்ண்ணா. அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போதுனா பிளேடு லெஸ் சிசர் த்ரெட்டை கட் பண்ணிட்டு கிளாத் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது அவ்வளவுதான். இது சிம்பிள். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதுல நம்ம அதுல புல் பண்ணி காட்டணும் பாத்தீங்களா? இதுல சின்னதா இருக்கு பிரிஞ்சிரும்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது பிடிங்க அப்படியே சும்மா இழுங்க. ஆமாங்க. இதுக்கு மேல நம்ம இழுக்க போறது கிடையாதுண்ணா. அடேங்கப்பா. இது துணிதான் கிழிமே தவிர வந்து மேனுவலா ஸ்ட்ரெச் பண்ணதே எப்படி எந்த அளவுக்கு என்ன பண்ணலாம் நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ஆபீஸ் பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எது வேணா இதுலயும் பண்ணலாம் நீங்க. ஓ சூப்பர். அதுலதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி. இதுல சின்னதா இருக்கு. இது வந்து தைக்குமான்ட்டு தைக்காதான்ற ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம். இது எல்லாமே தைக்கும். இதுலயும் இதுலயும் பண்ணலாம். இதுல லெதர் பேக் பண்ணலாம். இது பாருங்க. இப்ப அதுல ஸ்டிச் பண்ணது இது இருக்குங்களா? இருக்குது. இப்ப இதுல பண்றேன் பாருங்க. ஓகே. ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிட்டு கிளாத் உள்ள வச்சிருங்க. ஃபுல் பிரஸ் ஃபுல் ரிலீஸ். இதுலயே தைக்கலாம். ஆமாங்க. புடவை, இது புடவை, ஃபால்ஸ், கட்டன் கிளாத், பில்லோ கவர், ஸ்கிரீன் கிளாத், டேபிள் கிளாத், நைட்டி, சுடிதார், ஜீன்ஸ், லெதர் பேக்கே தைக்கிறாங்க. இவ்வளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கிளாத்தும் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது பிளேடு லெஸ் சிசர். ஓகே. த்ரெட்டை கட் பண்ணிட்டு கிளாத் ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது. வேற எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுல ஜீன் பண்றீங்களா? இதுலயும் ஜீன் பண்ணலாம். இதுலயும் ஜீன் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஜீன் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே. இப்ப ஏற்கனவே ஸ்டிச் பண்ணது இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கு. பேட்டரியில தைச்சது. ஆமா. இது மேனுவல்ல தைக்கிறேன் பாருங்க. இதுலயும் டபுள் ஃபோல்டு போடலாம். 2 ஃபோல்டு போட்டு உள்ள வச்சிருங்க. ஃபுல் பிரஸ் ஃபுல் ரிலீஸ். ஃபுல் பிரஸ் ஃபுல் மெயின் திங் இதுதான் பண்ணணும். நீங்க இப்படி பண்ணா தைக்காது. அதான் ஃபுல் பிரஸ் ஃபுல் அழுத்தி விடணும். வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். இப்ப ஸ்விங் மிஷின்ல பெடலிங் இப்படி பண்ணி எடுத்தா தான் தைக்கும். சேம் அதே ப்ரொசீஜர் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. வருதுங்களா? வருதுங்க. அவ்வளவுதான். லெதர் பேக்கே தைக்கலாம். ஆபீஸ் பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எது வேணா தைக்கலாம். நீங்க ஜீன்ஸும் தைக்கலாம், லெதர் பேக்கும் தைக்கலாம்.
இருக்கிறதுல ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் பார்த்தா லயகரா பேண்ட் வருது பாத்தீங்கன்னா ரொம்ப சிந்தட்டிக்காவே இருக்கும் நைஸா தச்சுக்கலாம். லயகரா பேண்ட்டை தைக்கலாம் நீங்க. குழந்தைங்க டிராயர் பார்த்தா வீக்கெட் டேமேஜ் ஆகும். பிளவுஸ் பீஸ் ஸ்ப்ரிங் கட் அக்குள் ஷேப் சாரி வாடிப்பேன் சாரி ஃபால்ஸ் கர்டன் கிளாத் பில்லோ கவர் ஸ்கிரீன் கிளாத் டேபிள் கிளாத் நைட்டி சுடிதார் ஜீன்ஸே தைக்கலாம் நீங்க. அதே மாதிரி இதை எம்டியா பெடலி பிரஸ் பண்ணா ஊசிலாம் உடையாது சார். உடையாது. அதே மாதிரி குழந்தைங்க விரலே வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. இப்ப இந்த ஊசி இருக்குங்களா, விரல உள்ள வச்சாடிங்க விரலே உள்ள வச்சாலும் ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. இதுலயே அதே மாதிரி இன்கேஸ் உங்க நீடில் கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரூ இருப்பாங்க சார், இதை அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க, ஊசி வெளியில ரிலீஸ் ஆயிடும். இதுக்கு அதே ஊசி தான் உங்களுக்கு. நீடில் அதே தான். நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆயிடும் உள்ள. இதுல பார்த்தா ஃப்ரெஷ் பீஸ் உங்களுக்கு இப்படி தானே இருக்கும். பாபின் இது கூட என்ன வருது? இது கூட அதே சொல்ற மாதிரி இது ஃப்ரெஷ் பீஸ் பார்த்தா பாபினோட தான் வரும். பாபின் ரிமூவ் பண்ணிடுங்க. பாபின் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ராட் நாங்களே உங்களுக்கு ஃப்ரீ தருவோம் சார். இந்த பாபின் ரிமூவ் பண்ணிட்டு நூல் கண்டை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ராடை போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா நூல் கண்டே வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாபின் போட்டு யூஸ் பண்ற அவசியம் கிடையாது. இப்போ இதுல போய் யூஸ் பண்ற மாதிரி சேம் அதே மாதிரி அதேதான். ஓகே ஓகே. இதுலயும் த்ரெட் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹோல்ல இன்சர்ட் பண்ணுங்க சார். இந்த ஹோல்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தெரியுங்களா? ரெண்டாவது மெயின் திங் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேட் இருக்கு பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு பிளேட் உள்ள வச்சு பிரஸ் பண்ணா போதும் சார். ரோல் பண்ணாதீங்க, சுத்தாதீங்க. அதேதான் அந்த விஷயம் சேம் ஒரே ப்ரொசீஜர் வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஊசியில நூல் கோக்கும் போது பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும் சார். பேக்ல இருந்து ஃப்ரண்ட் ஈஸியா இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் டு பேக் பண்ணாங்க ஸ்டிச்சஸ் ஆகாது. ஓகே ஓகே. இந்த ரைடர் அதுல உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் சார். இத ஊசி ஹோல்ஸ்ல விட்டுருங்க. ஓகே. த்ரெட் எடுத்து பேக் சைடு இந்த பெரிய ஹோல்ல இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஊசி நூல் கோத்துக்கலாம். ஓ சூப்பர்ண்ணா சூப்பர். அதே மாதிரி நீங்க எம்டியா அடிச்சாலும் ஊசி உடையாது, த்ரெட் உள்ள போய் லாக் ஆகாது. ஓகே ஓகே. இப்போ சாரி ஃபால்ஸ் பார்த்தா இந்த அளவுக்கு வைப்பாங்க. சாரி ஃபால்ஸே உள்ள இன்சர்ட் 1/2 மீட்டர் வரைக்கும் துணி உள்ள இன்சர்ட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே. இதுலயே 1/2 மீட்டர் வரைக்கும் துணி உள்ள இன்சர்ட் பண்ணா இதுலயே 1/2 மீட்டர் வரைக்கும் துணி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதே மல்டி பர்பஸ் பண்ணலாம் நீங்க. இப்போ ஷர்ட் பாக்கெட் பிங்க்லாம் பெரிய ஷர்ட் ரிமூவ் பண்ணி நீங்க தைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே. ஜஸ்ட் இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க, அப்படியே அடிக்கலாம், அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இவ்வளவு ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த எஜ்ஜும் பண்ணலாம், இந்த எஜ்ஜும் பண்ணலாம் சார். ஓகே ஓகே. இப்போ அப்பிள் ஷர்ட் உங்களுக்கு பெரிய வச்சுக்கோங்க, இந்த அளவு பெரிய ஷர்ட் ரிவர்ஸ் பண்ணி இவ்வளவுதான் கேப் வரும். சுடிதார் வார அடிப்பாங்க, கர்டன் கிளாத், பில்லோ கவர், ஸ்கிரீன் கிளாத், டேபிள் கிளாத், நைட்டி, சுடிதார், ஜீன்ஸ், லெதர் பேக்கே பண்ணலாம். நீங்க ஆபீஸ் பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எதுவும் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ்க்கு எல்லாமே பண்ணலாம். நம்ம குழந்தைங்க அதிகமா பார்த்தா பனிங் கிளாத் தான் யூஸ் பண்றாங்க. டிராயர் ட்ராக்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, எல்லாமே பண்றாங்க. பனிங் கிளாத்தும் தைக்கலாம், நீங்க ஜீன்ஸும் தைக்கலாம், லெதர் பேக்கும் தைக்கலாம். இது நீங்க ஷோரூம்ல வாங்கினா உங்களுக்கு வந்து 999 ரூபா வரும் சார். உங்களுக்கு ஷோரூம்ல வாங்கினா 999 ரூபா வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்காக வந்து 699 ரூபா சார். 699 ரூபா. ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. வாரண்டி பீரியட்ல பீஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுக்கு ஃப்ரெஷ் பீஸ் கொரியர் போட்டுருவோம் சார். ஓகே. கொரியர் கொண்டு வர பத்தியில அவர்கிட்ட ஃப்ரெஷ் ஓல்டு பீஸை கொடுத்துட்டு ஃப்ரெஷ் பீஸ் அவங்ககிட்ட ரிசீவ் பண்ணிக்கலாம் நீங்க. இதுல மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சைனா பீஸ் வரும் சார் உங்களுக்கு. ஓ இதுல சைனா பீஸ். ஆமா இதுல சைனா வரும் உங்களுக்கு. சைனா வந்து டிஃபரண்ட் கலர்ஸ் வரும் உங்களுக்கு. பிளாக், ப்ளூ, பிங்க் நிறைய கலர் வச்சிருப்பாங்க. இது பார்த்தா உங்களுக்கு மேட் இன் இந்தியா உங்களுக்கு. இந்தியா இங்க பாருங்க, மெயின் வந்து இதான் உங்களுக்கு. ஓ இந்தியன் பீஸ். இது மேட் இன் இந்தியா பாக்ஸ்ல பிரிண்டிங்கா இருக்கும். அதனால தான் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம், லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் தரோம் சார் நாங்க. ஓகே ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டோம், ஃப்ரீ சர்வீஸ் வராது உங்களுக்கு. இது பார்த்தா உங்களுக்கு ஷோரூம்ல 1500 ரூபா வரும் சார். உங்களுக்கு 1500 ரூபா வரும். இப்போ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காக வந்து 999 ரூபா சார். த்ரூ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கொரியர் ஃப்ரீ சார் உங்களுக்கு. ரெண்டுமே நீங்க எவ்வளவு ரெஃப்யூஸ் வேணா பண்ணலாம். நீங்க எம்டியா அடிச்சா ஊசி உடையாது, எல்லா காதும் பண்ணலாம். சில்க், சிந்தட்டிக், ஜீன்ஸ், லெதர் பேக் எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க இதுலயும் பண்ணலாம், அதுலயும் பண்ணலாம், எதுல வேணா பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹேண்ட்லியா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் வயசானவங்களா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பிரஸ் பண்ண முடியாது, பெயின் இருக்கும். இது பட்டன் தட்டினா ஒரு சல்லுன்னு போகும் உங்களுக்கு. இது இது சும்மா ஜென்ட்லா பிரஸ் பண்ணலாம், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டுல அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நீங்க இது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ற மாதிரி தான் வாட்ஸ்அப்ல உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க சார். கீழே ஸ்க்ரோலிங்ல நம்பர் இருக்கும். நம்பர்ல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டு ஒரு ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பினீங்கன்னா போதும். பேட்டரி டைப் வந்தா பேட்டரின்னு மென்ஷன் பண்ணுங்க. நார்மல் டைப் பண்ணா நார்மல் டைப்னு மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ஓகே. நான் ஒரு நாள்ல போய்ட்டு டெலிவரி கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு இருந்தா ஒரு நாள், அதர் ஸ்டேட் இருந்தா 2 நாள் ஆகும். ஓகே நான் சூப்பர்ண்ணா. ஓகே நான் சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா.